முதல்வன் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். அதாவது அர்ஜுன் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குவார். என்னது சிஎம் வந்து ஆட்டோவில் இறங்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்காக இருக்கும். ஆனால் வந்து தோழர் வந்து முதல் முறையாக மாநில செயலாளர் ஆனதுக்கப்புறம் மணப்பாறையில் ஒரு பொதுக்கூட்டம், அதுக்கு வந்து ஆட்டோவில் தான் போனார். இது அந்த காலத்திலே வந்து பரபரப்பாக இருந்துச்சு. தோழர் ரா நல்லக்கண்ணு அவர்கள் தகைசால் தமிழர், தமிழக அரசின் அம்பேத்கர் விருது, இந்திய விவசாய சங்க தலைவராக ஒரு 25 ஆண்டு, 13 ஆண்டு காலம் வந்து சிபிஐயின் மாநில செயலாளராக இருந்தவர். அவர் இருந்து போன நேரத்துலேருந்து சோசியல் மீடியா எங்கே திறந்தாலும் வந்து இவ்வளோ எளிமையாக ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரா? அதாவது சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அரசு வந்து அவருக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்து ஒரு 10 லட்சம் பணத்தை கொடுத்தா, அந்த 10 லட்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 சேர்த்து வந்து மக்களுக்கே வந்து கொடுக்குறாரு. அவருடைய உயிரற்ற உடலை கூட என்ன பண்றாரு, மருத்துவ மாணவர்களுக்கு வந்து படிப்புக்கு தேவை அப்படின்ட்டு வந்து அரசு கல்லூரிக்கு வந்து தானமா வழங்குறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து இப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதாவது இது ஒரு தனி மனித பிம்பம் கிடையாது, இது வந்து கம்யூனிசத்தின் கொள்கை. நல்ல கண்ணு அப்படிங்கிறவரு கம்யூனிசத்தையே கண்ணு என கொண்டு வாழ்ந்திருக்கார். வானமாமலையில வந்து ஆலை நுழைவு போராட்டம், அதுக்கப்புறம் வீடுகளுக்குள்ள மக்கள் வந்து நிலை வச்சுக்கிறதுக்கே வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டம், வர்க்க போராட்டத்தை வந்து சாதி ஒழிப்பு இல்லாம பண்ண முடியாது அப்படின்ட்டு சாதிய போராட்டங்கள், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு போராட்டம், சும்மா நீங்க ஏதோ ஒரு ஊர்ல தமிழ்நாட்டுல இறங்கி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க வந்து நம்ம தோழர் வந்து கண்டிப்பா இருந்திருப்பார். மக்களுக்காக போராடியவர். சேகுவேரா என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில வந்து ஒரு அநியாயத்தை கண்டு உன் மனம் கொதித்தால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்றாரு. ராணுவத்துல சேர்ற வீரர்கள்லாம் வந்து என்ன மனநிலையோட போவாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் வந்து சொற்பம் தான், ஏன்னா இந்திய நாட்டுக்காக நம்ம வந்து போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இது வந்து ராணுவ வீரர்களுக்கு மட்டும் பொருந்தாது, கம்யூனிஸ்ட் லீடர்களுக்குமே பொருந்தும். ஏன்னா வந்து சேகுவேரா, களப்பால் குப்புசாமி, எஸ்ஜி முருகையன், அதுக்கப்புறம் நம்ம தோழர் சீனிவாச ராவ் வரைக்குமே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து எல்லாருமே வந்து மக்களுக்காக போராடியவர்கள். இதுல என்ன கொடுமைன்னா எல்லாருமே வந்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சேதான் இதுல வந்து ஈடுபடுறாங்க. அப்படி நம்ம தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுமே மக்களுக்காக போராட தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டப்போ காவல் அதிகாரிகளால் எவ்வளவு வந்து துன்புறுத்தப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்காக எத்தனையோ போராட்டத்துல இவர் கலந்துகிட்டாலும் இவர் வந்து தமிழக மக்களால் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ வந்து தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. அண்ணாவையே தோக்கடிச்ச ஊரு நல்லக்கண்ணு ஐயாவை மட்டும் ஜெயிக்க வச்சிருமா என்ன? ஆனா அவர்கிட்ட வந்து நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு முறை மக்களால் கூட தேர்ந்தெடுக்கப்படலையே தேர்தல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அதனால எனக்கு பெருசா வருத்தமெல்லாம் கிடையாது, மக்களோட பணியாற்ற உரையாடுற பெரிய வாய்ப்பு, அவங்களோட பிரச்சனைக்கு சக தோழனா நிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே வந்து நான் சந்தோஷமா நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பின்பற்றி அவரை போல பல தோழர்கள் வந்து வருவாங்க, வர வேண்டும். அவருக்கு வந்து நமக்கு ஒரு ட்ரிபியூட் இல்லை வந்து ஒரு நன்றி செய்யணும் அப்படின்னா வந்து செவ்வணக்கம் செலுத்துவதை தாண்டி, வீரவணக்கம் செலுத்துவதை தாண்டி அவரை போல நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும்.